إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. நம் அனைவரையும் சத்திய கொள்கையை நினைத்திருக்க செய்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டும். நம்ம உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரது சத்திய கொள்கையை அதன் தூய வடிவில் எடுத்து நடந்து வெற்றி பெற்ற உத்தம சஹாபாக்கள், சஹாபி பெண்கள், தாபீன்கள், மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த பிரகாரம் தன் உலக வாழ்க்கையை அமைத்து மரணத்தை சந்திக்கின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் மகபிரத்தும் உரித்தாகட்டும். பேரன்புக்கும் மதிப்புக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, வல்ல இறைவன் அவனது அருள்மறை குர்ஆனின் ஊடாக இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு உளவியல் எச்சரிக்கையை விடுகிறான். அது என்ன எச்சரிக்கை என்றால், சூரா பக்ரா 10வது வசனத்திலே சொல்கிறான், ஃபீ குலூபிஹிம் மரத், அவர்களுடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது, ஃபஸாதஹுமுல்லாஹு மரலா, அந்த நோயை அல்லாஹ் மேலும் அதிகப்படுத்தி விட்டான், வலஹும் அதாபுன் அலீம், அவருக்கு கடுமையான தண்டனை இருக்குது என்று சொல்லி இந்த வசனம் பேசுகிறது. இந்த வசனத்தை சற்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் நமது வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான தடவைகள் இந்த வசனத்தை நாம் ஓதியிருப்போம், இந்த வசனத்தை ஓத கேட்டிருப்போம், இந்த வசனம் சம்பந்தமாக பல பயான் நிகழ்ச்சிகளை கேட்டிருப்போம், விளக்கங்களை கேட்டிருப்போம். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறான். அது செய்தி என்று சொல்வதை விட அது ஒரு மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையை அல்லாஹ் விடுகிறான். அது எப்படிப்பட்ட எச்சரிக்கை என்றால், மனிதருடைய உள்ளங்களில் நோய் இருக்கிறது, அந்த நோய் மேலும் மேலும் அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட நோயாளர்களை அல்லாஹ் மறுமையில் கடுமையாக தண்டிக்கிறேன் என்று சொல்கிறான். உலகத்திலே மனிதர்களுக்கு 2 வகையான நோய் ஏற்படுகிறது. ஒன்று மனிதனுடைய வெளிப்படையான நோய், வெளி தோற்றத்தில் நாம் காணக்கூடிய நோய். இரண்டாவது உள் தோற்றத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அந்த நோயை வெளியிலே காண முடியாது. மனிதனுடைய உடம்பிலே வரக்கூடிய நோய்களை பொறுத்த மட்டில் வெளியிலே தெரியக்கூடிய நோய் காயங்கள், உறுப்புகள் உடைதல், உடுக்காகுதல், இப்படிப்பட்ட நோய்களை சுகப்படுத்தலாம், காலம் கடந்தாவது சுகப்படுத்தலாம். மனிதனுடைய உள்தோற்றத்தில் இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறது. அது என்னது? ஹார்ட் அட்டாக், கேன்சர், பிரஷர், கொலஸ்ட்ரால், கேஸ்ட்ரிக், டயபெட்டிக்ஸ், இப்படி எத்தனையோ வகையான நோய்கள் இருக்கிறது. இந்த நோய்களையும் குணப்படுத்தலாம். ஆனால் சகோதரர்களே, ஒரு மனிதர் ஹார்ட் அட்டாக் வந்து மரணித்து விட்டார் என்றால் அவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அவர் தொழுகையாளியாக, நோன்பாளியாக, ஜகாத் கொடுக்கக்கூடியவராக இல்லை என்றால், அப்படி இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆளுக்கு இந்த நோய் வந்து மரணித்திருந்தால் இந்த நோய் வந்ததுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை தண்டிக்க மாட்டார்.
ஒருவர் கேன்சர்ல புற்றுநோய் ஏற்பட்டு மரணிக்கிறார் என்றால் இந்த புற்றுநோய் ஏற்பட்டு அந்த நோயிலே மரணித்ததுக்காக வேண்டி அல்லாஹ் அவரை தண்டிக்க மாட்டார். ஒருவர் திடீரென்று மரணித்திருப்பார். என்னன்னு கேட்டால் திடீர்னு அவருக்கு சுகர் கூடிட்டு அல்லது திடீர்னு பிரஷர் கூடிட்டு. இந்த சுகர் கூடினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. அதே போன்ற அந்த பிரஷர் என்பதும் கூடினாலும் ஆபத்து, குறைந்தாலும் ஆபத்து. இந்த நிலையில ஒருவர் மரணித்து விட்டால் அவரை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். ஆக இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவருடைய உள்ளங்களிலே நோய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நோயாளிகளை இந்த நோயை நாங்கள் மேலும் மேலும் அதிகப்படுத்துவோம். அத்தோடு நிறுத்திக் கொள்ள மாட்டோம், மறுமையிலையும் அவங்களுக்கு கடுமையான தண்டனை வேற கொடுப்போம் என்று அல் குர்ஆன் பேசுகிறது. அப்படி என்றால் இந்த நோய் என்ன நோய்? இந்த நோயை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று பார்த்தால் இன்று இந்த சமுதாயத்தில் வாழக்கூடிய மனிதனிடத்தில் ஆண்கள் பெண்கள் எல்லோரிடத்திலும், எல்லா மதத்திடத்திலும், எல்லா இனத்திடத்திலும் சர்வசாதாரணமாக உள்ளங்களில் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ற ஒரு நோய் தான் உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட நோய். என்னது? பொறாமை, கோல், வஞ்சகம், பொய், அடுத்தவன் முன்னேறதை சகிக்க முடியாது. எப்ப பார்த்தாலும் நான் முன்னேறணும் இல்லையோ அவன் முன்னேறக்கூடாது. எப்ப பார்த்தாலும் அவட காப்பட்டை பிடிச்சி இழுக்கிறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறது. எப்ப பார்த்தாலும் சதி திட்டங்கள், சதி முயற்சிகள், சதி புரட்சிகள், இப்படியான கெட்ட உள்ளத்தோடு தான் இந்த உலகத்திலே மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் ஒரு காலத்தில் ஒரு நிலைமையிலே வாழ்ந்திருப்பார். என்று கொஞ்சம் பொருளாதாரத்திலே முன்னேறி ஒரு வீட்டை கட்டி, ஒரு கடையை கட்டி, ஒரு வாகனத்தை எடுத்து ஓடினால் இங்க இருந்து கொண்டு என்ன சொல்வாரு தெரியுமா? பாத்தீங்களா எப்படி இருந்த ஆக்கள், எங்கட வீட்டு பெஞ்சில உட்கார்ந்துகிட்டு இருந்த ஆக்கள் இவங்கெல்லாம் இன்றைக்கு கார்ல போறாங்க. அப்ப என்ன சொல்ல வராரு? அவர உள்ளத்துல சகிக்க முடியல. எப்ப பார்த்தாலும் இவர் அவர் வீட்டு பெஞ்சில உட்கார்ந்து கொண்டு ஆசைப்படுறாரு. தின்ன வழி இல்லாம இருந்தவங்க எங்கட வீட்டுல வந்து வாங்கி திண்ட ஆக்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் பேசக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். என்ன விளங்குது? உள்ளத்துல நோய். ஒருத்தர் முன்னேறது சகிக்க முடியல. ஒருத்தர் தான் பொருளாதாரத்தில் சற்று வீழ்ந்துட்டான்னு வச்சுக்கொள்ளுங்க, அதை பத்தி சந்தோஷப்படுறது. இது என்னது? இது ஒரு வகையான நோய், உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட நோய். இப்படிப்பட்ட நோய்கள் தான் அன்று அந்த மக்கத்து காவிரிடத்தில் இருந்தது. அடுத்தவன் முன்னேறது பிடிக்காது, கொள்ளை அடிக்கிறது, கொலை செய்யறது, இதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா பார்க்கிறோமா இல்லையா? காத்து கொலை செய்தவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்தேன், கொலை செய்யப்பட்டவனுக்கு தெரியாது ஏன் கொலை செய்யப்பட்டது. வியாபாரத்திலே மோசடி, கொடுக்கல் வாங்கலில் மோசடி, நம்பிக்கை துரோகம், கடன் எடுத்து விட்டு மோசடி, வெளிநாட்டுக்கு அனுப்புறோம்னு சொல்லி பணத்தை எடுத்துக்கிட்டு தலைமறைவு. இப்படியான எத்தனை நோய்களை நோயாளர்களாக இந்த சமுதாயத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவை என்றால் வெளி தோற்றத்தில் ஆடைகளை மினுக்கி அயன் பண்ணி புதிய ஆடைகளை அணிந்து ரோட்லே நடமாடலாம். ஆனால் உள்ளம் குப்பை மேடுகளாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இது நல்லது கல்ல. இப்படிப்பட்ட நோயாளர்கள் உள்ளத்திலே மேலும் மேலும் இந்த நோயை நாங்கள் அதிகரிக்க செய்வோம். அது மட்டுமல்ல, இதே நிலையில் இருந்து அவன் மரணிப்பானாக இருந்தால் அவனுக்கு கடுமையான தண்டனை இருக்கு என்று சொல்லி அல் குர்ஆன் எச்சரிக்கிறது. சகோதரிகளே, இந்த நோயை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். பொறாமையோடு மரணித்து விடாதீர்கள், கெட்ட எண்ணங்களோடு வாழாதீர்கள், இச்சையோடு மனிதர்களை பார்க்காதீர்கள், சுபஹாத்தோடு மனிதர்களை பார்க்காதீர்கள். இதனால தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? பாதையிலே நடந்து செல்கிறீர்கள், ஒரு பெண்ணை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஒரு பார்வை பட்டவுடன் உனக்கு பார்வை திரும்பி விட வேண்டும். மீண்டும் ஒருவர் திரும்பி பார்ப்பது உனக்கு தடை செய்யப்பட்டது. அப்படி பார்ப்பாயாக இருந்தால் உன்னுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது. இந்த நோய் எப்படிப்பட்ட நோய்? அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய நோய் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், பாடசாலை மட்டமா இருக்கலாம், சமூகத்திலே பார்க்கும் போதெல்லாம் இளசுகளுடைய நிலைமையை பார்க்கிறோம், இளைஞர் வாலிப பெண்களுடைய நிலைமையை பார்க்கிறோம். சமீபத்தில் ஒரு ஊருக்கு ஒரு ஹுத்பாவுக்காக இதே போல் போயிருந்தோம். அங்கே போயிருக்கும் போது என்னை திரும்ப அந்த ஜும்மா ஹுத்பாவுக்கு அழைத்தவர்
ஒரு திருமண பதிவாளர் அவர்கிட்ட சொன்னார், ஹஸ்ரத், அந்த டேபிள் இருக்கிற ப்ளூ கலர் ஃபைலை கொஞ்சம் எடுத்து பாருங்க என்றார். ஏன், என்ன விஷயம்னு கேட்டேன். பாருங்க என்றார். எடுத்து பார்த்தோம். அங்கே 2 திருமண பதிவு செய்வதற்கான சர்டிபிகேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கிறது. ஒன்று மணமகனுடையது, இன்னும் ஒன்று மணமகளுடையது. வாசித்து பார்க்கிறேன். ஆச்சரியம் மேல் சிலிர்க்கிறது. அங்கே மணமகனுடைய வயதை பார்த்தால் 16 வயது, மணமகளுடைய வயதை பார்த்தால் 13 வயது. 2 பேர் ஒரு வாரத்துக்கு முன்னால் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் மூலமாக தேடி பிடிச்சி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இப்ப ரெஜிஸ்டர் பண்ணணும். சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கக்கூடிய அந்த 16 வயது இளைஞனை, 13 வயது பிள்ளையை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை நினைத்து பாருங்கள். இந்த பிள்ளையுடைய அறிவு, இந்த பிள்ளையுடைய திறமை, இந்த பிள்ளையுடைய அனுபவங்கள் எப்படி இருக்கு? காரணம் மொபைல் போன். போன்ல ஏற்பட்ட ஒரு தொடர்பாடு உள்ளம் கெட்டு போய்விட்டது. அதனுடைய அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களே, தனியான ஒரு தலைப்பாக இந்த மொபைல் போன் அலைபேசியை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. இதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள், ஆபத்துக்கள் எப்படி? இது போதைப் பொருளை விட பயங்கரமான ஒன்றுதான் நம் கையில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் போன். எல்லோரும் பாவிக்கத்தான் செய்யறோம். நல்லதுக்கு பாவிக்கலாம், தீயதுக்கு பாவிக்கலாம். ஆனால் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் அளப்பெரியது. சகோதரர்களை, விடயத்துக்கு வருவோம். இப்பொழுது நாம் பார்க்கலாம், இந்த உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த உளநோய் மனிதத்திலே ஒரு சமூகத்தை, ஒரு நாட்டை சுக்குநூறாக அழிக்கப்படும் வரைக்கும் இந்த உளநோய் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் பார்க்கிறோம், சர்வதேச மட்டத்தில் இந்த பலஸ்தீன் போன்ற முஸ்லிம் நாடுகள், காசா முஸ்லிம்கள் இன்று வரைக்கும் அழிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? அடிப்படை மூலாதாரம் என்ன? உள்ளத்தில் ஏற்பட்ட நோய். மனித நேயமற்ற அந்த உள்ளங்கள், மனிதாபிமானமற்ற உள்ளங்கள். 2 தினங்களுக்கு முன்னால் காசாவிலே நடந்த ஒரு செய்தி. அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் ஒரு முஸ்லிம் தந்தையை இழுத்து கொண்டு போகிறார்கள், கைது செய்து கொண்டு போகிறார்கள். அந்த தந்தையுடைய பின்னால் அந்த தந்தையுடைய டி-ஷர்ட்டை பிடிச்சு கொண்டு ஒரு 7 வயது சின்ன குழந்தை தன்னுடைய தந்தையை நமது பாசையிலே சொல்வதாக இருந்தால், வாப்பா வாப்பா வாப்பான்னு அந்த புள்ள கத்தி கொண்டு ஓடுகிறது, செட்டை பிடிச்சு கொண்டு இழுபட்டு போகுது. ஆனால் அவரை கண்ணுக்கு இழுத்து கொண்டு போய் கைது வாகனத்தில் ஏற்றுகிறார்கள். இந்த குழந்தையுடைய முகத்தை கூட பார்த்து அனுதாபப்பட முடியாத அளவுக்கு இந்த உள்ளங்கள் கெட்டு போயிருக்கிறது. சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளம் எப்படிப்பட்டது? சிறுவர்களுக்கு அன்பு காட்டாதவர்கள், முதியவர்களை மதிக்காதவர்கள் என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் அல்ல என்றார்கள். இதுதான் மனிதனே, இதுதான் உள்ளம். ஆக சகோதரர்களே, இப்ப நாம பார்க்கலாம் இந்த உள்ளங்கள் எப்படி ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த கரடுமுரடான சமூகத்தை அல் குர்ஆன் இப்படி பேசுகிறது. கமன் மதலுஹு ஃபில் ظுலுமாத். சில பேர் இருக்கிறார்கள், அவர் எப்படி சொன்னார், இருளில் இருக்கிறார்கள். லைஸ பிஹாரிஜி மின்ஹா. அதிலிருந்து அவர்களால் வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட சிலரும் இருக்கிறார்கள் என்று சொல்லி 6வது அத்தியாயம் 122வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய உள்ளம் தூய்மை அடையணும், உயிரோட்டம் உள்ள உள்ளமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அஹ்யைனா கல்பஹு பினூரி ஷரியா. இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லும் போது முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய கருத்து, இஸ்லாமிய ஷரியத் சட்டம் அவனுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்கும். அஹ்யைனா கல்பஹு பினூரில் ஈமான். ஈமானுடைய வெளிச்சம் அவனுடைய உள்ளத்தில் இருந்தால் அவனுடைய ஈமான் ஒளிமயமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைக்குத்தான் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், கொண்டு வந்தார்கள். அஹ்யைனா கல்பஹு பிஹிதாயத்தி சுன்னah. சுன்னாவுடைய வாழ்க்கை வழிமுறையை கொண்டு ஒரு மனிதனுடைய உள்ளங்களை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், உயிர்ப்பிக்கிறோம். அஹ்யைனா கல்பஹு பினூரில் இஹ்சான். நல்ல பண்பாட்டு கலாச்சாரங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அவனுடைய உள்ளம் நல்லதாக இருக்கும். இல்லை என்றால் தானும் கொடுக்க மாட்டான், அடுத்தவனையும் கொடுக்க விட மாட்டான். நபி அல் குர்ஆன் என்ன சொல்கிறது? அல் குர்ஆன் என்ன சொல்கிறது?
ஏழைகள் அனாதைகளை வந்தால் அவர்களை புறக்கணிக்காதீர்கள். யாசித்து வந்தால் அவர்களுக்கு கொடுக்காம இருக்காதீர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ் என்ன சொல்கிறது? யாராவது உங்களிடத்திலே வந்தால் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புங்கள். இல்லை என்றால் பபி கலிமத்தின் தய்யிபா, அழகான வார்த்தை சொல்லி அனுப்புங்கள். அதையும் சொல்லி அனுப்பான கடுகடுத்த முகத்தோடு கடுமையான வார்த்தை பிரயோகங்களை பாவித்து இந்த ஏழைகள், மிஸ்கீன்கள், அனாதைகள், யாசிப்பவர்களோடு நான் நடந்து கொள்வோமாக இருந்தால் எங்களோட உள்ளத்துல நோய் இருக்கிறது. இந்த நோய் சாதாரண நோய் கிடையாது. இது அல்லாஹ்விடத்திலிருந்து தப்பிக்கிற நோய் கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தண்டனைக்குரிய நோய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் சூரா யாசின் 70வது வசனம் சொல்கிறது, லியுன்திர மன் கான ஹய்யா. இந்த குர்ஆன், இந்த வஹி உங்களுக்கு எதுக்கு அனுப்பப்பட்டிருக்க தெரியுமா? உயிரோடு உள்ளவங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக. ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்ப சுத்தமாகணும்? அவர் உயிரோடு இருக்கும் போது. மரணத்திற்கு பின்னால் உயிரை எந்த காரணம் கொண்டும் அந்த ஜடத்தை, அந்த ஜனாசாவை சுத்தப்படுத்த முடியாது. இதே நேரத்தில் இன்னும் ஒரு இடத்திலே சொல்கிறான், 36வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமூகம் அவர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படாமல் விடுபட்ட காரணத்தினால் இன்று அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி உங்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கிறான். மறதியிலே இருந்தார்கள், புறக்கணித்திருந்தார்கள். இன்றைக்கு நாம சமுதாயத்திலே பார்க்கிறோமா இல்லையா? குறிப்பாக இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிப கட்டோடு இருக்கக்கூடியவர்கள் பள்ளிவாசலே அதான் சொல்லப்படுகிறது, ஆங்காங்கே உட்கார்ந்து பேசிக்கொண்டு போன்லையும் விளையாட்டிலையும் களியாட்டங்களையும் இருந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இகாமத் சொல்லப்படுது ஸ்பீக்கர், ஆனால் காதிலே விழுகுதில்லை. அவர்கள் போன்லே மூடி கிடக்கிறார்கள். ஏன்? வாரத்தில் ஒரு நாள் ஜும்மா தொழுகை, ஜும்மாவுக்கு வர வேண்டி இருக்கிறது. ஆனால் இவர்கள் ஆங்காங்கே உட்கார்ந்து எத்தனை இடத்துல வெளியில போயிட்டு பாருங்கள், பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டிருப்பார்கள். இன்னும் சில இளைஞர்கள் இருக்கிறார்கள், பள்ளிவாசலுக்கு வந்து இங்க ஹுத்பா நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் ஆங்காங்கே சுவர்களையும் கட்டுகளையும் உட்கார்ந்து கொண்டு அங்கேயும் கதைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்ன? மனிதர்களாக, முஸ்லிம்களாக, முஸ்லிம் என்ற லேபலோடு உட்கார்ந்து நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உள்ள கெட்டு போயிருக்கிறது. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வெள்ளிக்கிழமை தினத்தில் பள்ளி வாசலுடைய ஒவ்வொரு வாசலையும் மலக்குமார்கள் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள். யக்துபூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், யார் முதலாவது வருகிறார், யார் இரண்டாவது வருகிறார், யார் மூன்றாவது வருகிறார் என்ற அந்த ஆர்டருக்கு அவர்கள் எழுதி கொள்வார்கள். இமாம் ஹுத்பாவோடு மிம்பருக்கு ஏறி விடுவாராக இருந்தால் மலக்குமார்கள் அந்த ஏட்டை மூடி விடுவார்கள், பேனாக்களை உயர்த்தி விடுவார்கள். அவர்களும் ஹுத்பாவை கேட்பதற்கு, செவிமடுப்பதற்கு வந்து விடுவார்கள். அதுக்கு பின்னால வரக்கூடியவர் நாட்டினுடைய ஜனாதிபதியா இருக்கலாம், முஸ்லிம் சமூகத்துடைய ஹலீஃபாவாக இருக்கலாம். யார் வந்தாலும் அந்த மலக்கினுடைய ஏட்டிலே பேர் பதியப்பட மாட்டார். அதே நேரத்தில் அதே நாள் மலக்குமார்கள் அந்த ஏட்டை கொண்டு போய் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைப்பார்கள். ஒப்படைத்து பார்த்தால் அந்த ஊர்ல அரைவாசி மேல ஜும்மாவுக்கு வராதவர் என்ற லிஸ்ட் இருக்கு, அப்சென்ட் என்ற பெயர்ல இருக்கும். காரணம் என்ன? அவர் ஜும்மாக்கு வந்திருக்கிறார், தொழுதிருக்கிறார். ஆனால் எப்ப வந்தார் தெரியுமா? இமாம் மிம்பருக்கு ஏறியதுக்கு பின்னால் பேர் எழுதப்பட மாட்டார். ஒரு வருஷம் வாழ்க்கையில் ஒரு தடவை வரக்கூடிய இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு சந்த கார்டு வரலன்னால் நாம் நவ்வத்திரம் என்ன, எங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கிறது? உடனடியாக ஊரில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் ஆபீஸுக்கு போயிட்டு, கச்சேரிக்கு போயிட்டு அந்த பெரிய ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி எனக்கு ஏன் ஓட்டு இல்லை, என்ன காரணம்? நான் இந்த நாட்டு பிரஜை இல்லையா? எனக்கு இந்த நாட்டில் அடையாள அட்டை இருக்கிறது, எனக்கு பாஸ்போர்ட் இருக்கிறது, எனக்கு வாகன சாரதி பத்திரம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது எனக்கு ஏன் ஓட்டு வரல? சண்டை பிடிக்கிறமா இல்லையா? இது உங்களை சொர்க்கத்தை கொண்டு போகாது. ஆனால் ஜும்மாவுக்கு வந்து எங்களோட ரெக்கார்ட்ல பேர் இல்லாத போது கண்டுக்காம இன்றைக்கு எத்தனை முஸ்லிம் சமுதாயம் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவல நிலையை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? உள்ளம் கெட்டு போய்விட்டது, உள்ளம் தூய்மையானதாக இல்லை. ஆக சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தையோ உங்களுடைய உடல் தோற்றத்தையோ பார்க்கிறல்ல. உடலை கட்டமைப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும், உடல் வாலிபராக இருக்க வேண்டும், உடல் ஸ்மார்ட்டா இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பணம் கொடுத்து ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கான மாத்திரைகள் எல்லாம் வாங்கி கொடுத்து உடலை ஃபிட்டா வச்சுக்கொள்ளணும் என்று சொல்லி நாம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உன் உடம்பு உனக்கு அழகா இருக்கலாம், எனக்கு அதுல வேலை இல்லை, எனக்கு அதுல வேலை இல்லை. நீ எவ்வளவு பெரிய உடுப்பை வாங்கி போடலாம். சில பேர் சொல்லுவாங்க, போட்டுக்கிற ஷர்ட் இது எங்க வாங்கினீங்க ஷர்ட்னு கேட்டா சும்மா கேட்டு பாக்குறேன், இல்ல ஷர்ட் ஒன்று போட்டுக்கிறீங்களே எங்க வாங்கினேன், எவ்வளவு வரும் கேட்பாரு, திருப்பி எவ்வளவு வரும். நாங்க என்ன சொல்லுவோம், நம்ம போடுற ஷர்ட் ஒரு 2000 ரூபாய் வரும், 15,000 20,000. என்ன அவ்வளவு வேலை? பேங்காக் ஷர்ட். என்ன ஷர்ட்? பேங்காக் ஷர்ட். கஃபம் புடவை மட்டும் நம்ம நாட்டு உற்பத்தி சீத்த புடவை, வெள்ளை புடவை, கரைஞ்ச புடவை. உள்ள கெட்டு போயிருக்கிறது. பெருமை வச்சு கொண்டிருக்கிறோம், தன்னுடைய உடம்பை வச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை வச்சு பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம், மமதை அடிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். அல்லாஹ் பார்க்கிறது உள்ளத்தை, அல்லாஹ் பார்க்கிறது உள்ளத்தை. அங்க எப்படி இருக்குது, அங்க இன்ஜின் எப்படி இருக்குது? இன்ஜின் ஒழுங்கா இருக்கா தானே பொடி ஒழுங்கா இருக்கும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்லையும் அதை சொல்லி காண்பிக்கிறார்கள். ஆக நல்ல உள்ளங்களா இருக்க வேண்டும், அந்த உள்ளத்திலிருந்து வர நல்ல கர்மங்கள் சரியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாம உங்களோட உடம்பு வெள்ளையா இருக்குதா கருப்பா இருக்குதா? இன்னைக்கு நிறைய பேர் அதைத்தானே பார்க்கறது, நிறைய பேர் அதைத்தான் பார்க்கறது. என்ன பார்க்கறது? பொண்ணு பார்க்க போறது அல்லது மாப்பிள்ளை பார்க்க போறது. எப்படி பார்க்கறது தெரியுமா? முகம் வட்டமா இருக்கணும், ஸ்கின் தோல் வெள்ளையா இருக்கணும். அப்படி இருந்தா எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்கு. புரோக்கர் பிடிக்கிற ஊர்ல யார் பெரிய டாப் லெவல் புரோக்கர் இருக்கிறார் அவரை தேடி பிடிக்கிற காசு கொடுத்து. இன்னைக்கு லேட்டஸ்ட் என்ன தெரியுமா? புரோக்கர் ஃபீஸ் 5 லட்சம். புரோக்கர் ஃபீஸ் எவ்வளவு? கல்யாண தரகர்கள் யாரும் கோச்சு கொள்ளவானா, இது நடக்கிற சமூக நடைமுறையில் சொல்றேன் நாங்க. புரோக்கர் ஃபீஸ் 5 லட்சம். நல்ல வாக்கான ஒரு பிள்ளைய பார்க்கணுமே, நல்ல பசனான பிள்ளையா பார்க்கணுமே. எங்கட குடும்பத்துல எல்லாம் பசங்க தான் பிடிச்சிக்கிறாங்க. இவர் கடைசி மகன், இவருக்கு நல்ல பசங்க தான் வேணும். உள்ள அது குப்பையா இருக்குது போட்டு அதுல என்னத்தை இருக்குது, அது நமக்கு என்னத்துக்கு இருக்குது? வெளியில நல்ல பசங்க இருக்கணும். நாங்க பெரிய பெரிய முக்கியமான ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறதானே, நாங்க பெரிய பெரிய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போறேன், அந்த நேரத்துல பசங்கான பிள்ளை தானே வரணும். சுப்ஹானல்லாஹ், எந்த அளவு தூரம் இந்த சமுதாயம். நபிகள் நாயகம் எதை பார்க்க சொன்னார்கள்? தீன் இருக்கிறதா, தொழுகை இருக்கிறதா, நோம்பு இருக்கிறதா, ஜகாத் இருக்கிறதா, உண்மை இருக்கிறதா, மன தூய்மை இருக்கிறதா, கோல் பொறாமை வஞ்சகம் இந்த மாதிரி கெட்ட எண்ணங்கள் இருக்கிறதா, இவைகளை பார்த்து முடிங்கள் என்றார்கள். ஆனால் அதை பார்க்கிறதே கிடையாது, அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் கண்டுக்கிறது. வீடு இருக்குதா, பணம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, வாகனம் இருக்குதா? இல்ல, அவர் 5 நேரம் தொழுகிறாரு. தொழுவு சோறு போடுமா? சமீபத்தில் ஒரு பெண் கேட்ட கேள்விங்க இது. நல்ல தொழுகையாளு, சுவாலிகான ஒரு நல்ல மனிதர், சின்ன தொழில் செய்கிறாரு. ஒரு இடத்துல சம்பந்தம் பேச போயிட்டு இருக்கிறாங்க. கேட்ட கேள்வி, என்ன தொழில் செய்யறாரு? இப்படித்தான். சொந்தமா வீடு இருக்குதா? இல்ல, ஒரு சின்ன வீடு, தாய் வீடு. அதெல்லாம் சரி வராதுங்க. நல்லா பெருசா இருக்கணும், லைஃப் என்ஜாய் பண்ணணும். வாழ்ற வயசு தானே, லைஃப் என்ஜாய் பண்ணணும். இல்ல, அவர் 5 நேரம் தொழுகிறாரு, சுன்னத்தெல்லாம் பேணி தொழுகிறாரு, குர்ஆன் ஓதுறாரு. அந்த தொழுகை, நோன்பு, ஜகாத் இதெல்லாம் சோறு போடுமா? சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திலே உள்ளங்கள் கெட்டு போயிருக்கிறது பார்த்தீங்களா? இஸ்லாம் எதை பார்க்க சொன்னதோ அதை துச்சமா மதிக்கிற ஒரு சமூகத்தை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா. மக்களை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஒரு சதை பிண்டம் இருக்கிறது. இதா சலஹல் ஜஸது குல்ல. அந்த துண்டு சரியாக இருந்தால் உடம்புடைய முழு டோட்டல் பாடியும் நல்லதா இருக்கும். அது கெட்டு போய்விட்டேன்னு சொன்னால் டோட்டல் பாடியும் கெட்டு போய்விடும். அலா வஜல் கல், அதுதான் உள்ளம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே சுட்டி காண்பிக்கிறார்கள். சகோதரர்களே, அந்த இங்குதான் உள்ளம் என்பது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் போது ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள். உள்ளம் என்பது உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எந்த உறுப்பின் அளவுக்கு கிடையாது, ஆக சின்ன ஒரு உறுப்பு. உள்ளம் என்கிறது ஆக சின்ன ஒரு உறுப்பு. அந்த முழு உடம்பை இயக்கிறது அதுதான். முழு உடம்பை இயக்கிறது ஒரு சென்சர் பார்ட் தான் உள்ளம் என்கிறது. அது சரியாக இருக்கும். இறக்க காட்டுற பண்பு, நல்ல பண்புகள், நல்ல எண்ணங்கள்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் இல்லையா, இமாதத்துல் அதானி தரீக்கு சதகா, பாதையிலே நடந்து செல்லும் போது மனிதர்களுக்கு நோய் தரக்கூடிய பொருட்களை அகற்றி விடுங்கள், அது சதகா தர்மம் என்றார்கள். ஏன் சொன்னார்கள்? அதான் நல்ல பண்பாட்டு கலாச்சார விழுமியம் என்று சொன்னார்கள். இது எங்களிடத்தில் வர வேண்டும். இந்த ஹதீஸுக்கு விளக்கும் போது அல் முஹத்திஸூன் யுகஸ்ஸிமூன அல் குலூப இலா ஸலாத்தி அக்ஸாம், முஹத்திஸீன்கள் இந்த ஹதீஸை வைத்து, எந்த ஹதீஸ்? மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதைப்பிண்டம் இருக்கிறது ஹதீஸ் இருக்கு இல்லையா, இதை வைத்து இந்த உள்ளங்களை மூன்றாக பிரிக்கிறார்கள். முதலாவது கல்புன் ஸஹீஹ் அல்லது கல்புன் சலீம், ஆரோக்கியமான தூய்மையான உள்ளம். இரண்டாவது கல்புன் மரீத் அவ் கல்புன் ஸகீம் அல்லது நோயுள்ள உள்ளம். மூன்றாவது கல்புல் மரீத் கல்புல் மையித், செத்துப்போன உள்ளம். இந்த மூன்றாக பிரித்து விட்டு மூணுக்கும் தலீல்களை ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். முதலாவது கொண்டு வருகிறார்கள் கல்புல் ஸஹீஹ், ஒரு ஆரோக்கியமான உள்ளம், ஒரு நல்ல தூய்மையான உள்ளம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் நிறைய செய்திகளை கொண்டு வரலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அப்துல்லாவே இக்ரா அலைய, குர்ஆன்ல இருந்து எனக்கு கொஞ்சம் ஓதி காண்பீங்கங்கறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் வஹி இறங்குகிறது, உங்களுக்கு நான் எப்படி ஓதி காண்பிக்க முடியும்? கேட்டனர் சொன்னார்கள், இல்லை அப்துல்லாவே, ஒருத்தர் ஓத நான் கேட்க ஆசைப்படுகிறேன், நீ ஓதுகிறார்கள். ஓதுகிறார்கள். அவர்கள் ஓதி காண்பிக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது சூரத்து நிசாவுடைய வசனம், وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு அத்தாட்சியாக அந்த நபிமார்களை கொண்டு வந்து நிறுத்துவோம். இந்த சமுதாயத்துக்கு நபியே உங்களை கொண்டு வந்து நிறுத்துவோம் என்ற வசனம் வருகிறது. இந்த வசனம் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு குஃபி அவ் அம்சி, நிப்பாட்டு போதுங்கிறார்கள். ஃபரைத்து ஐனைஹி தத்ரிஃபான், அப்பொழுது நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களை பார்த்தேன், கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. காரணம், சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் சத்திய மார்க்கத்தை வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர் மட்டும் கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் நாள மறுமையில் அத்தாட்சி ஷாஹிதாக வந்து நிற்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நாளைக்கு வந்து நிற்பார்களே, அப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் நாங்க போய் நிற்க வருமே, அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்காக பரிந்துரை பேசணுமே, பரிந்துரை பேசுற அளவுக்கு நாங்கள் நியாயமாக நடந்து கொள்ளணுமே என்ற சிந்தனை இன்றைய மனித சமுதாயத்துக்கு இருக்கிறதா? குறிப்பாக இளைஞர்கள் யுவதிகளுக்கு இருக்கிறதா? போன்லையும் களியாட்டங்களையும் டிவிலையும் கேம்லையும் மூழ்கி கிடக்கக்கூடியவர்களே, நாளை ஒரு கணம் சிந்திச்சு பாருங்கள், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டியிருக்கிறதே என்ற ஒரு சரம் சிந்திச்சு பார்த்தீங்க என்று சொன்னால் உங்களோட உள்ளம் நல்லதாக இருக்கும். அதே போன்று இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு முறை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய ஆட்சி காலம், அந்த ஆட்சி காலத்தில் ஒரு நாள் என்ன செய்கிறார்கள், அப்படியே ஊருக்குள் நடந்து செல்கிறார்கள். ஊருக்குள் போயிட்டு பார்க்கிறார்கள், அங்கே ஒரு வீட்டுக்குள் இருந்து கொண்டு வீட்டுக்கு அருகாமல் போகிறார்கள். அங்கே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்கிறது. அந்த குர்ஆன் சத்தம் என்று சொன்னால் சூரா தூர் வத்தூர் வகிதாபின் மஸ்தூர் ஃபீ ரக்கின் மன்ஷூர் வல் பைத்தில் மஅமூர் என்கிற அந்த வசனத்தை ஓதுகிறார்கள். ஹத்தா பலக இன்ன அஸாப ரப்பிக லவாகி மா லஹு மின் தாஃபி, இந்த வசனம் இருக்கிறது. என்ன வசனம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தண்டனை நிச்சயமா உங்கள் மீது வந்து இறங்கியே தீரும், அதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது என்ற சூரா தூருடைய அந்த வசன அத்தியாயத்தை அவர் ஓதி தொழுது கொண்டிருக்கிறார். வெளியிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரண்டாவது ஜனாதிபதி அங்கே நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது என்ன செய்கிறார்கள்? ஃபனஸல மின் ஹிமாரி, அவருடைய அந்த கழுதையிலிருந்து இறங்குகிறார்கள். அவர்கள் தடுமாறுகிறார்கள், மேலெல்லாம் சிலிர்த்து போகிறது, கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. என்ன செய்தார்கள்? தும்ம ரஜா இலா மன்சிலிஹி, வீட்டுக்கு போகிறார்கள். ஃபமகஸ ஷஹ்ரன் யஊதுஹுன் நாஸ், ஒரு மாத காலம் வீட்டிலே தங்கி விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் ஒரே நோய் விசாரிக்க செய்கிறார்கள். ஆனால் அவருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஒரு வகையான பயம், ஒரு வகையான அதிர்ச்சி, ஒரு வகையான பீதி. நாளைக்கு நான் என்னுடைய நிலைமை அல்லாஹ்விடத்தில் என்ன ஆகும் என்ற ஒரு பயம் உங்க எல்லோருக்கும் தெரியும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வீரமிக்கவர்கள், கடுமையான கோபம் வரக்கூடியவர்கள், அப்படியான ரோசக்காரர், பலசாலி. இன்ன அஸாப ரப்பிக லவாகி என்ற வசனத்துக்கு முன்னால் நடுங்கி நிற்கிறார் என்று சொன்னால்
எப்படிப்பட்ட உள்ளம் எடுப்பாரு. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்படும் போது உள்ளங்கள் நடுநடங்கணும். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பயம் வரணும். அது வரல் என்று சொன்னால் நிச்சயமாக நமது நிலைமை மோசமாக அமையும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, இரண்டாவது கல்புல் மறையில் அல் கௌபு அல்லது சக்கையின் கெட்ட உள்ளங்களை பற்றி பேசும்போது ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ் வருகிறது. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். ஒரு இளைஞர், ஒரு வாலிபர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்கிறார்கள். சென்று கேட்கிறார்கள், ஒரு தவறான காரியத்துக்கு அனுமதி கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தவறான காரியத்தில் ஈடுபடுவதற்கு, விபச்சாரத்துக்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் பதட்டப்படுகிறார்கள், கடுமையான கோபப்படுகிறார்கள். என்ன நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறாய், என்ன கேட்கிறாய், யாரிடத்தில் பேசுகிறாய் உனக்கு தெரிகிறதா என்று கடுகடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பேசினார்கள். பாட்டு போ போ விலகி போங்க, அவளை கிட்ட எடுங்க, கிட்ட வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, என்ன உங்களோட பிரச்சனை, உங்களோட பிரச்சனை என்ன கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு தவறான காரியத்துக்கான அனுமதி தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். கூப்பிடுகிறார்கள், கூப்பிட்டு சொல்கிறார்கள், அவருடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது, அந்த ஷஹ்வத் இருக்கிறது, அந்த சுபஹாத் இருக்கிறது. அதை முதலாவது அந்த நோயை குணப்படுத்தும். அந்த நோயை குணப்படுத்துவதற்கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த கவுன்சிலிங் ட்ரீட்மெண்ட் என்ன என்பதை பாருங்கள். கூப்பிட்டு கேட்கின்றார்கள், அத்துஹிப்புஹு லி உம்மிக், நீ எதை எதிர்பார்க்கிறியோ அது உன் தாயோடு நடக்க ஆசைப்படுறியான்னு கேட்கின்றார்கள். லா வல்லாஹி ஜாலனி அல்லாஹ் ஃபிதாக், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அப்படி விரும்பவில்லை, நான் அதை விரும்பவே இல்லை. அதே நேரத்தில் கால கேட்கின்றார்கள், நானும் விரும்ப மாட்டேன், உலகத்தில் எந்த மனிதனும் அதை விரும்ப மாட்டான் என்று சொல்கின்றார்கள். கால அத்துஹிப்புஹு லி இப்னதி, உன்னுடைய மகளோடு அப்படி தவறாக நடக்கக்கூடிய விரும்புறியான்னு கேட்கிறார்கள். கால லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ் ஜஅலனி அல்லாஹ் ஃபிதாக், நான் என்னை உங்களுக்கு நான் அர்ப்பணம் செய்கிறேன், நான் அப்படி அதை விரும்பவே இல்லை. அதே நேரத்தில் ஜஅலனி அல்லாஹ், அதே நேரத்தில் லா வலன்னாஸ் யுஹிப்பூனஹு லிபனாத்திஹிம், மனிதர்களில் யாருமே தன் மகளோடு இப்படி தவறாக நடப்பதை விரும்ப மாட்டார்கள் என்று சொன்னார்கள். திருப்பி கேட்கிறார்கள், உன் சகோதரியோடு அப்படி நடக்க ஆசைப்படுகிறான்னு கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் அப்படி விரும்பவில்லை, நான் விரும்பவில்லை, என்னை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன், நான் விரும்பவில்லை. அது மட்டுமல்ல, உலகத்தில் எந்த மனிதனும் தன் சகோதரியோடு அப்படி நடந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் உன் தாய், சிறிய தாய் சாட்சியோடு அப்படி நடக்க ஆசைப்படுறியான்னு கேட்கிறார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், நான் என்னோட சாட்சியோடு நடக்க ஆசைப்படவில்லை. அப்படி என்றால் உன்னுடைய மாமியோடு அப்படி நடந்து கொள்ள ஆசைப்படுகிறியா? இல்லை யா ரசூலல்லாஹ், நான் விரும்பவில்லை என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கிட்ட கூப்பிட்டு சொல்கிறார்கள். ஃபவலா யதஹு அலைஹி, அவருடைய மேல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை வைக்கிறார்கள். கையை வைத்து ஒரு துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹ் மக்ஃபிர் தன்பஹு, யா அல்லாஹ் இந்த இளைஞனுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. வ தஹீர் கல்பா, யா அல்லாஹ் அவருடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துவாயாக. வ ஹஸ்ஸின் ஃபர்ஜா, அவருடைய மறைமுகமான பாதிகளை பாதுகாப்பாயாக என்று சொல்கிறார்கள். ஃபலம் யகுன் பஅத ذلிகல் ஃபதா யல்தஃபிது இலா ஷை, அதுக்கு பின்னால் அந்த இளைஞர் அந்த விபச்சாரம் என்ற சிந்தனையின் பக்கம் திரும்பி கூட பார்த்தது கிடையாது என்ற செய்தியை முஸ்னத் அஹ்மதிலே நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அந்த மனிதன், அந்த இளைஞருடைய உள்ளத்திலே அந்த ஷஹ்வத், அந்த சுபஹாத், அந்த கெட்ட எண்ணம் இருந்தது. இப்படியான எண்ணங்கள் இன்று நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது. இந்த எண்ணம் இருப்பதனால்தான் இந்த காதல் என்ற கத்தரிக்காய் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம். காதல் விவகாரம், லவ் என்கிற விவகாரம். அவர் யார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸோட பாருங்கள். அது ஒரு தந்தைக்கு மகளாக இருக்கும், ஒரு சகோதரனுக்கு தாத்தாவாக, ஒரு தங்கச்சியாக இருக்கும். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இன்றைக்கு எப்படி ஆகிறது? இன்றைக்கு பாடசாலை இல்லை, 10ஆம் ஆண்டுக்கு மேலால் ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளையை பாடசாலையை படிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம். வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் ஏனில் வைத்து ஏறுவதை போன்ற ஒரு போராட்டம் நடத்த வேண்டியிருக்கிறது. காரணம், தன்னுடைய மகளை எப்படி காப்பாற்றுறது, எப்படி படிப்பிக்கிறது? ஏன் இன்றைக்கு சில சபல குணத்தோட இளைஞர்களுடைய நடமாட்டம், அதே நேரத்தில் கையில் இருக்கக்கூடிய அந்த மொபைல் போன். சகோதரிகளே, ஒவ்வொருத்தரும் நினைக்கணும், தனக்கென்று அல்லாஹ் ஒரு மனைவியாக வருவதற்கு ஒரு பெண்ணை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அது எப்படி இருந்து கிடைத்தே தீரும். தனக்கென்று அல்லாஹ் இந்தியாவது ஒரு மூலையில் ஒரு கணவனை ஏற்படுத்தி செய்து வைத்திருக்கிறான். அது எப்படி இருந்து கிடைத்தே தீரும். நாம தேடிக்கொண்டு நாம பாவத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது.
நீங்கள் காதல் என்ற சூழலை இறங்குவீர்கள். அது நாளை ஒரு ஆபாசம் என்ற நிலைமையில் தான் அது கொண்டு போய் விடுகிறது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் காதலிலே தோல்வி என்ற காரணத்தை வைத்து இளைஞர்களும் யுவதிகளும் வாழ வேண்டிய வயதில் தன் உயிரை அர்ப்பணித்து தற்கொலை பண்ணிக் கொள்ளக்கூடிய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனை பிள்ளைகள் இளைஞர்களும் யுவதிகளும் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே பயனற்ற ஒரு ஜடப்பொருளாக நடமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சோகமான நிலைமையை நாங்கள் எத்தனை பேரை நாங்கள் பார்க்கிறோம். இதையெல்லாம் நாங்கள் வெளியிலே நிகழ்ச்சிகளுக்கும் பயான்களுக்கும் கவுன்சிலிங்கும் போற நேரத்தில் எல்லாம் இவைகளை கண்கூடாக நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, உள்ளம் தூய்மையாக நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட தூய்மையான உள்ளமுடையவர்களாக வல்லவன் இறைவன் என்னை உங்களை மாற்றியவர்கள் புரிவானாக. வாஹர் தாவூன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது அப்துல்லாஹ் அம்மா பஅத். சகோதரர்களே, கடைசியாக மூன்றாவதான தான் கல்புல் மையித், இறந்து போன உள்ளங்கள். இது எந்த வகையிலையும் திருத்தவே முடியாத உள்ளங்கள். குர்ஆன் போயிட்டு சேராது, ஹதீஸ்கள் போயிட்டு சேராது. எவ்வளவுதான் குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காண்பித்து பாருங்கள், எவ்வளவுதான் சுன்னாக்களை எடுத்து சொல்லி பாருங்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாங்கள் அந்த அக்கள், நாங்கள் இந்த அக்கள், நாங்கள் அந்த மதுஹபு, நாங்கள் இந்த மதுஹபு. அல்லாஹ்வுடைய குர்ஆன் எந்த மதுஹப், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா என்ன மதுஹப்? இதை கேட்டால் இதுக்கெல்லாம் அறப்படிக்க கேள்விக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல தயார் இல்லைன்னு சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். சகோதரர்களே, இப்படிப்பட்ட இறந்து போன உள்ளங்கள் இந்த சமுதாயத்தில் நிறைய நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். இவைகளை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். சவால் நலைகும் அந்தர்த்தகும் அம்லம் துந்திரகும் லா யஅலமுன் லா யுமினூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கிறோம் செய்யறதும் சரி, அல்லது அவர்களை அப்படியே அவர்களை வழியில விட்டு விடுவது சரி, அவர்களுக்கு ரெண்டும் சமமான், அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் என்று சொல்லி சூரா பக்கராவில் 6வது அத்தியாயத்தில் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இடத்துல சொல்றான், ஹதமல்லாஹு அலா குலூபிஹிம் வஅலா சம்இஹிம் வஅலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன் வலஹும் அஸாபுன் அலீம். அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் சீல் பண்ணிட்டான், அச்சு படிச்சிட்டான், அவருடைய செவிகளை அச்சடிச்சிட்டான். வாழ அபுசாரியும் கண் பார்வை இருக்கிறது, ஆனால் குர்ஆனை பார்க்காது, ஹதீஸை பார்க்காது. நல்ல பயான்கள் போகும், கேட்க மாட்டார்கள். எங்களை பார்த்து குர்ஆனை பார்த்து பேசுவதற்கு குர்ஆனுடைய ஒளியை கேட்டு ஹதீஸுடைய ஒளியை கேட்டு பைத்தியக்காரன் மாதிரி கத்திக்கிட்டு சொல்லிட்டு போற கூட்டம் இருக்கிறது. குர்ஆனுடைய வசனங்கள், சுன்னாவுடைய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ்கள், புகாரியுடைய முஸ்லிமுடைய ஹதீஸ்கள் எல்லாம் பைத்தியக்காரத்தனமான பேச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு முஸ்லிம் சமூகம் இந்த இடத்துல இருக்கிறது சொன்னால் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. காரணம், அவருடைய உள்ளங்கள் கெட்டு போனது என்பதை அல் குர்ஆன் இங்கே சொல்கிறது. இன்னும் இடத்துல சொல்கிறான், வலகதரனாலி ஜஹன்னம கதீரன் மினல் ஜின்னி வல் இன்ஸ், மனிதர்களையும் ஜின்களையும் அதிகமானவர்கள் நரகத்துக்கு கண்டு வைத்திருக்கிறேன். லஹும் குலூபுல் லா யஃப்கஹூன பிஹா, உள்ளங்கள் இருக்கிறது சிந்திக்க மாட்டார்கள். வலஹும் அஹ்யுன் லா யுப்சிரூன பிஹா, கண்கள் இருக்கிறது பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானு லா யஸ்மஊன பிஹா, உள்ளம் இருக்கும் சிந்திக்க மாட்டார்கள். அவர்கள் உலாயிக கல் அன்ஆம், ஆடு மாடுகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல், அதைவிட மோசமான சமூகம் என்று அல் குர்ஆன் சூரா அராஃப் 179வது வசனம் இங்கே சொல்லி காண்பிக்கிறது. ஆக சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் உள்ளம் கெட்டு போனவர்கள். நம்மளை நோக்கி புனிதமான ஒரு ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானை நாம் சந்திக்கும் போது எங்களுடைய உள்ளங்கள் இருக்கக்கூடிய இந்த கெட்ட எண்ணங்கள், கோல், பொறாமை, வஞ்சகம், ஏமாத்து, சூது, மாது, இப்படியான கெட்ட எண்ணங்கள் அனைத்தையும் தூக்கி எறிந்து விடுங்கள். தூக்கி எறிந்துவிட்டு சுத்தமான தூய்மையான ஒரு உள்ளத்தோடு எங்களை நோக்கி வரக்கூடிய ரமலானை எதிர்கொள்ளுங்கள். இந்த ரமலான் தூய்மையானது, எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு மிக முக்கியமான ஒன்று. அடுத்த வருஷம் நாங்கள் இந்த ரமலானை இருப்போமோ இல்லையோ தெரியாது. இருந்தாலும் எம்மால் இந்த நோன்பை நோக்க முடியுமோ முடியாதோ என்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்னும் ஒரு சில தினங்களில் ரமலான் வரப்போகிறது. இந்த ஒரு சில தினங்களுக்குள் எங்களால் இந்த ரமலானை அடைந்து இந்த நோன்பை நோக்க முடியுமா என்ற உத்தரவாதம் இல்லாத ஒரு நிலையில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் அந்த அளவுக்கு இப்படித்தான் உலக வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒரு நோம்பாளிக்கு நோன்பு திறக்க செய்கிறாரோ அந்த நன்மை, முழுமையான நன்மை அவருக்கு நோன்பு திறந்தவருக்கு கொடுக்கப்படும் என்றார்கள். நோன்பு திறக்க செய்கிறவர் ஒரு நோம்பாளி, அவருக்கு முழுமையான நன்மை இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொருவருக்கு நோன்பு திறக்க செய்கிறார்
கொள்கிறார், அந்த நன்மையும் அவருக்கு இருக்கிறது. ஆக இவருக்கு நோன்பு திறக்கிறவர் மாதம் 30 நோன்பு பிடிச்ச நன்மை, ஆனால் நோன்பு திறக்க செய்தவருக்கு மாதம் 60 நோன்பு பிடிச்ச நன்மை. காரணம் 30 நோன்புக்கு 30 பேருக்கு நோன்பு திறக்க செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு 60 நோன்பு பிடிச்ச நன்மை வழங்கப்படுகிற செய்தி இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இதில் ஒரு அடிப்படை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த ஹதீஸை உங்களுக்கு நான் முன்னிலைப்படுத்துகிறேன். என்ன தெரியுமா, நோன்பு திறப்பதற்கு நாங்கள் நிறைய பேர் ஏற்பாடு செய்கிறோம். மாஷா அல்லாஹ், பள்ளி வாசல்களில், வீடுகளில், சென்டர்களில் ஆங்காங்கே இஃப்தாருக்கான ஏற்பாடுகள் நாங்கள் செய்கிறோம். ஆனால் சகோதரர்களே, ஒரு விடயத்தை நாம் கவனத்தில் கொள்ளாமல் விட்டு விடுகிறோம். என்ன தெரியுமா, நோன்பு திறப்பதற்கு முன்னால் அவர் நோன்பு பிடித்தால் தானே நோன்பு திறக்க முடியும். நோன்பு பிடித்தால் தானே நோன்பு திறக்க முடியும். ஏன் நோன்பு பிடிக்கவில்லை? ஒவ்வொரு கிராமத்துக்கும் நாங்கள் போயிட்டு பார்க்கிறோம், சஹருக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, நோன்பு பிடிக்கலன்ற ஒரு ஆனந்தத்தை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ முஸ்லிம்கள், ஏழை குடும்பங்கள், அனாதை பிள்ளைகள், அனாதரவற்ற விதவை பெண்கள் நோன்பு பிடிக்க முடியாத நிலைமையில் நம்முடைய ஊர்களில், கிராமத்தில் எத்தனை குடும்பங்கள் வாழ்கிறது. ஆனால் என்ன செய்ய மாட்டார்கள்? வெட்கம், வெட்கம், மனசாட்சி விடுவதில்லை, வெளியில சொல்ல மாட்டார்கள், மறைச்சு கொண்டு நோம்பாளி மாதிரி இருந்து கொள்கிறார்கள். சகோதரர்களை, இப்படிப்பட்ட ஆக்களை இனம் கண்டு அவர்களுக்கு நோன்பு திறக்க செய்வதை போன்று அவர்களுக்கு நோன்பு பிடிப்பதற்கும் சஹருக்கும் சில ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஏன் தெரியுமா, குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான் தெரியுமா, தனக்கு தேவை இருந்தாலும் தன்னுடைய தேவையை பின்படுத்தி அடுத்தவருடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் என்று அல் குர்ஆன் சொல்கிறதே. அந்த லிஸ்டுக்குள்ள எங்கட பேரையும் போட்டுக்கொள்வோம். ஊருக்கு கொடுக்க தேவையில்ல, உங்களோட பக்கத்து வீட்டை கொஞ்சம் தட்டி கேளுங்க, நாளைக்கு என்னம்மா சஹருக்கு சாப்பாடு, நாளைக்கு என்ன சஹருக்கு செய்றீங்க, கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அவங்களுக்கும் சஹருக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சு கொடுங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத், உங்களோட வீட்டுல கறி ஆக்கினா அந்த கறியில கொஞ்சம் ஆணத்தை கூட்டி அதை பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து விடுங்கன்னு சொன்னாங்க தானே. அதை ரமலான் நடைமுறைப்படுத்துவோமே. இந்த ஹதீஸ உங்களோட வீட்டில் கொஞ்சம் விசேஷமா ஏதாவது சமைக்கிறீங்களா, பக்கத்து வீட்டுக்கு கொஞ்சம் தட்டி நாங்கம்மா இன்னைக்கு எங்களோட வீட்டை இப்படி உண்டாக்கி வச்சுக்கொள்ள கொடுத்து பாருங்களேன். ரமலான் எவ்வளவு ஊர்ல செழிப்பாயிருக்கு. وَيُطْعِمُونَ الطَّعَامَ عَلَى حُبِّهِ مِسْكِينًا وَيَتِيمًا وَأَسِيرًا إِنَّمَا نُطْعِمُكُمْ لِوَجْهِ اللَّهِ لَا نُرِيدُ مِنكُمْ جَزَاءً وَلَا شُكُورًا. சூரா தஹ்ர்ல நாங்க பார்க்கிறோமா இல்லையா, ஏழைகள், மிஸ்கீன்கள், அனாதைகள், சிறை கைதிகள் உணவளிப்பார்கள். நாங்க எதுக்கு உணவளிக்கிறோம் தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஹுப்பில்லா லிவஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய திருப்திக்காக மட்டுமே நாங்கள் கொடுக்கிறோம். சஹருக்கு கொடுங்கள் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி. ஒரு ஏழை வீட்டை கூப்பிட்டு, ஒரு யாசிக்கிற குடும்பத்தை கூப்பிட்டு, கஷ்டப்படுற கூப்பிட்ட குடும்பத்தை கூப்பிட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்லாஹ் இன்னைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க இல்லையா. இதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, இதெல்லாம் கதையா சொல்லலைங்க. நாங்கெல்லாம் நேரடியாக நாங்கள் போயிட்டு பார்க்கிறோம், நேரடியாக போய் பார்க்கிறோம். விருந்தாளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்க மஸ்ஜித் நபியில் இருக்கிறார்கள். பிலாலை கூப்பிடுறார்கள், பிலாலே என்னுடைய வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பாருங்க, எங்கேயாவது இன்னைக்கு ஒரு விருந்தாளிக்கு சாப்பாடு இருக்கிறான்னு பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே எந்த வீட்டிலையுமே இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, அமளியா இருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு சபித்தோழர் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் விரும்பினால் அவரை நான் வீட்டுக்கு கூட்டி செல்கிறேன். வீட்டுக்கு கூட்டி போகிறார்கள். மனைவிடத்திலே சொல்கிறார்கள், சாலிகான மனைவி, தூய்மையான உள்ளம், நல்ல மனைவி, தீனுள்ள என் பெண்ணோடு திருமணம் முடித்திருந்தார். சொல்கிறார்கள், மனைவிட்ட சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு விருந்தாளி வந்திருக்கிறார், ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொண்டு வைங்க. அந்த பெண் ஈமான்தார் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு நபிகள் நாயகத்துக்கு உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும், இன்னைக்கு நானும் பாசி நீங்களும் பாசி, 2 பேருக்கும் சாப்பாடு இல்லை, நம்ம பசங்க பிள்ளைகளுக்கு இல்லை, சாப்பாடு தான் இருக்குதுன்னு சொன்ன நேரத்தில் சொல்கிறார்கள். அந்த சாப்பாட்டை விருந்தாளி கொடுக்குது. விளக்க தூண்டுவது போடு செஞ்சு விளக்க அணைச்சிருங்க. நான் விருந்தாளிக்கு பக்கத்தில் சாப்பிட்ற மாதிரி பாசாங்க செய்வேன். விருந்தாளி எல்லாம் சாப்பிட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டு ஈமான் எங்க வெளியாகுது பாருங்க, இறை நம்பிக்கை எங்க வெளியாகுது பாருங்க. அந்த லத்தத்துல் ஈமான், ஈமானுடைய சுவை அனுபவிக்கிறார்கள் நேரடியாக. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கிறார்கள், தங்க வைக்கிறார்கள். சுபஹுடைய தொழுகைக்கு மஸ்ஜித் நபிக்கு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபியுடைய வாசலில் நின்று கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த நபித்தோருடைய வருகைக்காக. அப்பொழுது வருகிறார், சிரித்து கொண்டு கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபித்தோழரை பார்த்து சொல்கின்றார்கள், தோழரே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் விருந்தாளியோடு நடந்த விடயத்தை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார்.
இதை விட வேறு என்னங்க இருக்குது? ஒரு குடும்பம் ஒரு கணவனையும் ஒரு மனைவியையும் பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறார் என்ற வார்த்தையை கேட்டவுடன் அல்லாஹ் எப்பயாவது இதுக்கு பின்னால் அந்த கணவனையும் மனைவியும் கைவிடுவானா? இந்த லட்சத்தைகள்கிட்ட வரணும். கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். என்ன தெரியுமா? ரமலானுடைய காலம் வந்தால் எல்லா பள்ளி வாசல்கள்லையும் ஒரு விசேஷமா ஒரு நிகழ்ச்சி நடக்கும். என்ன தெரியுமா? நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி கொடுப்பாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி கொடுக்கிறது நல்ல விஷயம். அதுல ஒரு சோகம் என்ன தெரியுமா? கஞ்சி கொடுக்கும்போது சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க யாரும் தப்பா நினைச்சு கொள்ளக்கூடாது, சொல்லுவாங்க, ஹாஜாரி கஞ்சி வச்சிங்க, ஹாஜாரி கஞ்சி வச்சா, ஹாஜாரி கஞ்சி எடுத்து வச்சிங்கல்ல. ஒரு ஏழை வீட்டில இருந்து அழுக்கு உடுப்போட சின்ன குழந்தைங்க அங்க வந்து நிற்கும், கண்டுக்கவே மாட்டாரு. கஞ்சி முடிஞ்சிருக்கும், கஞ்சி முடிஞ்சிருக்கும். சில பிள்ளைகளை திருப்பி அனுப்புவாங்க. அந்த திருப்பி அனுப்பப்படுற பிள்ளைகளை கூப்பிட்டு விசாரிச்சு பாருங்க, நாங்க சொல்றது சரியா பிள்ளையாண்டு. அத்தனை பிள்ளைகளும் வறுமை கோட்டின் உச்ச கட்டத்தில் வாழ்ற பிள்ளைகளா இருக்கும். சில வீடுகள்ல இருந்து ரெண்டு குழந்தைகள் கஞ்சனுக்கு வருவார்கள். ஒரு பிள்ளைக்கு கொடுப்பார்கள், ஒரு பிள்ளை தீர்த்து எடுக்கிறார்கள், ஏசி அனுப்புவார்கள். ஒரு பிள்ளைக்கு ஒன்று தாண்டி அந்த பிள்ளை அழுது கொண்டு போகும். ஒரு முறை இதை நான் சந்திச்சு அந்த பிள்ளையை கூட்டி கொண்டு போய் விசாரிச்சு சொல்லுது, தாத்தா கஞ்சி வாங்குறது நோம்பு திறக்க, நான் கஞ்சி வாங்குறது இரவு சாப்பாடு. சுபஹானல்லாஹ். நம்முடைய ரமலான், நம்மளுடைய நோம்பு, நம்முடைய ஈமான் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா? குழந்தைகளுக்கு வச்ச சாப்பாட்டை விருந்தாளிக்கு கொடுத்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம் காய்ச்சிற கஞ்சில இன்னொரு கிலோ கூட போட்டு கொஞ்சம் கூட காய்ச்சிங்களே, மாதிரி ஜப்பட்டி எல்லாம் சொன்னாங்களே, கொஞ்சம் ஆழத்துல தண்ணியை கூட்டி அதை கொடுத்து அனுப்பாப்பான்னு சொன்னாங்களே, ஏன் அந்த கஞ்சில கொஞ்சம் பாலையும் தண்ணியை கூட்டி இன்னும் 4 பேருக்கு கூடுதலா கொடுத்து அனுப்பலாமே? இப்படியான ஏழைகளை முற்படுத்துங்கள். சகருடைய விஷயத்தில் ஏழைகளை முற்படுத்துங்கள். நோம்பு திறக்க சகர் ஏழைகளை முற்படுத்துங்கள். இந்த நோம்பு திறக்க கொடுக்குற இந்த கஞ்சில, அந்த ஈச்சப்பழத்துல, அந்த சோட்டிஸ்ல ஏழைகளை கொஞ்சம் முற்படுத்தி கொடுங்கள். அது போன்று பெருநாள் வரும்போது அந்த பெருநாளுக்கு வரக்கூடிய அந்த ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு உடுப்பை வாங்கி கொடுங்கள். வல்லவன் இறைவன் அப்படியான தூய்மையான உள்ளமுள்ளவர்களாக என்னையும் உங்களையும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகளையும் ஆக்கியார் புரிவானாக. வாக்குறுதி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.